மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற ரோட்டரி மாவட்டம் 3000 இந்த மாவட்டத்திலிருந்து சற்றேறக்குறைய 8 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் என்று அழைக்கப்படுகிற வருவாய் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில், உங்களை சந்தித்து உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வினுடைய ஆளுநராக, பண்பாளராக, பாசம் மிகுந்தவராக, எளிய மனிதராக திகழ்கிற அருமை நண்பர் பெரம்பலூர் கார்த்திக் அவர்களே, அவருடைய துணைவியார் சரண்யா கார்த்திக் அவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் கும்பகோணம் ரமேஷ் பாபு அவர்களே, அவருடைய துணைவியார் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற எண்ணற்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணம், அதாவது பள்ளிக்கூடம் விட்டுட்டு ஆரம்பித்த உடனே இருக்கிற மனநிலை என்பது வேறு, பள்ளிக்கூடம் முடிந்து கிளம்புகிற மனநிலை என்பது வேறு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு போகிற மூடில் இருக்கீங்க. நிறைவு நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. ஏறக்குறைய நான் கடந்த வாரம் 28ஆம் தேதி என்று நினைக்கிறேன், மதுரையில் ரமேஷ் பாபு அவர் தான் என்னை அழைத்திருந்தார். ரொட்டேரியன் மிகப்பெரிய அளவிலே கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. திடீரென்று 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். நீங்கள் வரணும், அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ ஆள் வரலைன்னா அந்த ரேடியோவிலே ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் தான் நிலைய வித்வான். ஆள் இல்லைன்னா நிலைய வித்வானை கூப்பிட்டு அவங்க கச்சேரி வாசிக்க சொல்கிறது மாதிரி நம்முடைய கார்த்திக்கும் நம்முடைய ரமேஷ் பாபு என்னை நம்முடைய ரொட்டேரியனுடைய நிலைய வித்வானாக நான் உங்களுக்கெல்லாம் இருக்கிறேன். சென்னையில் இருந்ததுனால அந்த வாய்ப்பு எளியவன் எனக்கு கிடைத்தது. அதுவும் உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் ஒரு சமூக சேவை, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு என்பதில் வாழ்க்கை முழுவதுமாக இருப்பவர்கள் ரொட்டேரியனை சார்ந்தவர்கள். கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றிய தொண்டு உலகம் முழுவதும் மகத்தான பங்களிப்பு. ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு கல்வி மிக முக்கியமானதாக இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி கருணைதான் மிக முக்கியமானது. ஒரு மனிதனிடத்திலே மனிதநேயமும் மானுடப்பற்றும் கருணையும் காருண்யமும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் அடிப்படையான குணமும் கூட. ஒரு அழகான ஒரு பழமொழி, பணத்தை கொடுத்து நாம் ஒரு நாயை விலைக்கு வாங்கி விடலாம், ஆனால் அன்பு கொடுத்தால்தான் நாய் வாலாட்டும். அன்புதான் விலை மதிக்க முடியாத சொத்து என்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு உதாரணம். அந்த வகையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் உள்ள நுழையிற போதே நம்முடைய நண்பர் கரூர் ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 1 மணி நேரமாவது பேசலாம் தான் இருக்கார. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் சொன்னேன். உடனே சொல்லி 1 மணி நேரம்லாம் தாங்காது, நீங்கள் 1 மணி நேரம் நீங்களாக பேசிகிட்டு இருக்கலாம், நாங்கள் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னார். நாங்கள் கரூர் ரமேஷை மாதிரி நிறைய மேடைகள் பார்த்த அனுபவம் உண்டு. ஆளே இல்லாத கூட்டத்தில் கூட பழகினவங்க நாங்கள். ஒரு கூட்டத்தில் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு ஒருத்தர் துண்டு சீட்டை கொடுத்தாரு, அமைச்சர் வருகிறவை பேச்சை தொடரவும்னு. சரியா, அமைச்சர் வரலைன்னா நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறது உண்டு. 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்த கருத்துக்களை உங்களிடத்திலே கொண்டு செல்லாமல் விடுவதில்லை என்பதுதான் ஒரு பேச்சாளருடைய அழகு.
ஒரு பேச்சு என்பது கேட்பவர்களை கட்டி போடணும், அதான் நல்ல பேச்சு. பேசி முடிச்ச பிறகு பேச்சாளனை கட்டி போட்டுறக்கூடாது. நெல்லை பாலு கைதட்டுறாரு, இது யாரா அவரை கூப்பிட்டு வந்ததுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை அமைத்து விட மாட்டேன். நம்முடைய கரூர் ரமேஷ் தான் சொன்னார், சினேகாவும் இன்னொரு நடிகர் ஒருத்தர் சதீஷ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆக சினிமா ஸ்டார் தான் இன்றைய மோகம். அதையும் தாண்டி இவ்வளோ உணர்வுபூர்வமாக நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகிற மூடல் இருந்தால் கூட இவ்வளோ பேர் நீங்கள் வருகை தந்திருப்பதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க, 2 பேர் சந்திச்சுட்டு கேட்குறாங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆமாம், எங்கே பார்த்துருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையே. என் ட்விட்டர்லையாவது இருக்கீங்களா? இல்லையே. வாட்ஸ்அப் குரூப்லையாவது இருக்கீங்களான்னார். இல்லையே. அப்போ எதுலேயுமே இல்லை, ஆனால் உங்களை பார்த்த மாதிரி இருக்கே சார் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், உங்கள் வீட்டுக்கு எய்த்த மாதிரி தான் சார் நான் 10 வருஷமாக குடியிருக்கேன்னா. ஆக சந்திப்பு என்பதும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதும் அரிதாக இருக்கிற காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த சந்திப்பு உணர்வுபூர்வமாக இருக்கிறது. 8 மாவட்டத்திலிருந்து ஒரு குடும்பமாக வருகை தந்து ஒரு திருவிழாவை பார்ப்பதை போல இருக்கிறது. கிராமத்தில் ஒரு திருவிழான்னா எவ்வளவு குலகரம், கொண்டாட்டம், ஆனந்தம், குதூகலமாக இருக்கும். அந்த ஊரே கொண்டாடும். 8 மாவட்டங்களிலிருந்தும் வருவாய் மாவட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வருகை தந்து 2 நாட்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தி ஒரு மகிழ்வான தருணத்திலே நீங்கள் இருந்து விட்டு செல்வது என்பது ஒவ்வொரு நாளும் விலை மதிக்க முடியாத பரிசை இந்த 2 நாட்கள் உங்களுக்கு குறித்து வைத்து தரும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த அனுபவத்தை பெற்றுத்தரும். வாழ்க்கை என்பது எது? அனுபவங்களுடைய தொகுப்பு தான் வாழ்க்கை, வேறொன்றும் இல்லை. வாழ்க்கை என்பது நாம் அனுபவங்களுடைய தொகுப்பாகத்தான் நாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இந்த ஆண்டு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேமிப்பை தந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் சந்திக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அளவலாவீர்கள், ஒருவர் தொழிலை பற்றி இன்னொருவர் கேட்டு அறிந்து கொள்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் நட்பை பாராட்டி கொள்கிறீர்கள், ஒருவர் முகவரியை ஒருவர் பெற்றுக்கொள்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அந்த ஆனந்தம் கூத்தாடுகிறது. நான் ஒருத்தர் தான் சொன்னார், இங்கே நான் உள்ள கிரீன் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இடங்களில் வருகிற போது தான் என் பொண்ணுக்கே மாப்பிள்ளை கிடைச்சதுங்கன்னார். இப்படி ஒரு உறவையும் அன்பையும் நேசிப்பையும் பரிமாறிக்கொள்கிற ஒரு அற்புதமான தருணத்தை இந்த நிகழ்ச்சி கொண்டாடி மகிழ்கிறது என்று பார்க்கிற போது உள்ளபடியே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தப்படுகிறேன். அதாவது வந்து ரொட்டேரியன் என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறீர்கள். தேவைப்படுகிற ப்ராஜெக்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம லைட் வேணும், பள்ளிக்கூடத்தில் ஒரு பெஞ்சு வேணும். நெல்லை பாலெல்லாம் எங்கள் பகுதியில் நிறைய அன்னதானம் செஞ்சிட்ருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் செய்கிற அந்த கொடை மனம், ஈரம் உள்ள நிலத்தில் தாங்க செடி முளைக்கும். கரடு முரடான இடத்துல முளைக்குமா? முளைக்காது. ஈரம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற போதுதான் அவனுடைய வெற்றியாளனாக மாறுகிறான். அதான் முக்கியம். அந்த ஈரம் உள்ள மனது தான் ரொட்டேரியனில் இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும். அதற்காகத்தான் நாங்கள் ஓடோடி வருகிறோம். உங்களை சந்திப்பதில், உங்களை பார்ப்பதில், உங்களிடத்திலே பேசுவதில், ஆனந்தப்படுவதில் ஒரு மகிழ்ச்சி. அறம் செய்கிறவர்கள் தான் இந்த வாழ்க்கை முழுவதும் நினைக்கப்படுகிறார்கள். அதனால தான் அவ்வை என்ன சொன்னார், அறம் செய்ய விரும்பு. அப்ப நீங்க கேட்கலாம், அறம் செய்ய விரும்பினா போதுமா? விரும்பத்தானே சொல்லியிருக்காங்க, விரும்பினாலே போதுமல்லவா என்று நீங்கள் கேட்கலாம். என்ன சொல்கிறார், அதிலே உள்ள அர்த்தம் தெரியுமா நண்பர்களே? அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் விரும்பாம செய்யாத, ஒன்றை விரும்பி செய்ய வேண்டும், வேண்டா வெறுப்பா செய்யக்கூடாது. இங்கே கண்ணன் நம்ம எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து வந்த ராதா டிராவல்ஸ், அவர் என்னை பார்த்துட்டு இருந்தார். இங்கே நாங்கள் எங்களுடைய நண்பர்கள்லாம் உணவு அருந்த போனோம். நாங்கள் அந்த உணவு உபசரிக்கிற அந்த பாங்கு இருக்கிறது அல்லவா, அதை பார்த்து நான் உள்ளபடியே நான் உங்களை பாராட்டுகிறேன்.
நல்லவரை தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள். அவர் என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொருவரை. உணவு என்பது என்ன தெரியுமா? அன்பின் வெளிப்பாடு. நான் என் சொந்தக்காரர் வீட்டுக்கு போனேன். என் மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு என்னைய வண்டியில் அனுப்புறதுக்கு வந்தார். நான் கேட்டேன், என்ன மாப்பிள்ளை உனக்கும் உன் மனைவிக்கு சண்டையான்னு கேட்டேன். என்ன மாமா லட்சுமி சொல்லிட்டாளா அப்படின்னா. இல்லைப்பா, லட்சுமியெல்லாம் சொல்லலை, நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மாமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சாப்பிடும்போது சாம்பாரில் உப்பு இல்லைப்பா, கூட்டு பொரியலில் ருசி இல்லைப்பா, அதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு, ஏதோ சண்டை போஇருக்குன்னு. ஆமாம் மாமா, ஒரு வாரமாக சண்டை அப்படின்னு. சாப்பாடை வச்சு எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்கன்னா, உணவு என்பது அன்பு. எப்போது ஒரு வீட்டில் அன்பில் குறைபாடு இருக்கிறதோ அப்போது உணவு ருசிக்காது. அதான் முக்கியம். நீங்கள் கணவன் மனைவி, இப்போ சரண்யாவும் கார்த்திக்கும் உட்கார்ந்திருக்கிறார்கள், ரமேஷ் பாபும் மகேஸ்வரியும் அமர்ந்திருக்கிறார்கள். இதை பார்ப்பதற்கு நீங்கள்லாம் அத்தனை பேரும் குடும்பமாக வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே அந்த ஒருவருக்கு ஒருவர் அந்த பற்று, அந்த அன்பு நேயம் இருந்தால்தான் உறவுக்கு மேலாக, குடும்பத்திற்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கை செழிப்படையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ தான் சொன்னேன், ஓஹோ சாப்பாடு சரியில்லைன்றதை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா மாமா? அப்படிலாம் இல்லை மாமா, நானும் என் மனைவியும் சந்தோஷமாக தான் இருக்கோம், 2 குழந்தை வேறு இருக்கேன் மாமான்னா. குழந்தை பெறுறது விபத்துடா, குழந்தை எல்லாருக்கும் பிறந்துடும், ஆனால் அவளை நல்ல சந்தோஷமாக வச்சிருக்கியா, அதுதான் முக்கியம். வாழ்க்கை முழுவதும் நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒருவரை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்றோம், சாப்பாடு பரிமாறுறாங்க, சட்டையில் விழுந்துருது சாம்பாரோ ஏதாவது ஒரு கூட்டோ பொரியலோ. என்ன செய்கிறோம்? கோபம் வரல, பரவாயில்லங்க பரவாயில்லங்கன்னு. அவங்க பதறி போய் தெரியாமல் விழுந்துருச்சு, சாரிங்க மன்னிச்சுங்கன்றாங்க. நம்ம பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அதுவே நம்ம வீட்டில் சாப்பிடுகிற போது, நம்ம மனைவி சாப்பாடு போடும்போது சாம்பார் மேலே தட்டிருச்சு, சட்டையில் விழுந்துருச்சு, என்ன செய்கிறோம்? கோவம் வந்துடுது. உனக்கு அறிவு இருக்கா, என்ன உனக்கு அவசரம்னு கேட்குறோம். அடுத்த பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதையை நம்மை நம்பி வந்திருக்கிற பெண்ணுக்கு தர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் சிந்தனை. இன்னைக்கு நீங்கள்லாம் அப்படி ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருப்பதை பார்க்கிற போது உள்ளபடியே மகிழ்ச்சி. இது எதனால் ஏற்படுகிறது? மனிதநேயத்தால் ஏற்படுகிறது, கருணையால் ஏற்படுகிறது, காருண்யத்தால் ஏற்படுகிறது, ஈரத்தால் ஏற்படுகிறது, ஈதலால் ஏற்படுகிறது, ஈகையால் ஏற்படுகிறது. இந்த பரிவு தன்மை ஒரு மனிதனுக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. எங்கள் ஆட்சி தான் சொல்லுவாங்க, ஒரு கீரை வாங்குறாங்க, கீரை வாங்கும்போது 3 கட்டு கீரை, ஒரு கட்டு கீரை 10 ரூபா, 3 கட்டு கீரை 30 ரூபா, 25 ரூபாய்க்கு தாமான்னு பேரம் பேசி 5 ரூபாய்க்காக அரை மணி நேரம் பேரம் பேசி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு 25 ரூபா ஆட்சி கொடுத்துட்டு கூடைய தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா கொஞ்சம் தூரம் கிளம்பினோடனே கீழே விழுந்துருச்சு பொத்துன்னு கீரைக்காரம்மா. ஆட்சி பதறி போய், ஆமாம் உட்காரம்மா, என்னம்மா உடம்பு சரியில்லையான்னு. இல்லை ஆட்சி, காலையிலேருந்து சாப்பிடலை, இதெல்லாம் விற்றுட்டு போனாதான் அரிசி பருப்பு வாங்கி சமையல் செஞ்சு சாப்பிட முடியும். அடடா, இரு இரு இரு, சாப்பிடாமையா நீ கீரை வியாபாரம் பண்ணுறன்னு வீட்டில் போய் ஒரு 4 இட்லி எடுத்துகிட்டு வந்து சட்னி சாம்பார்லாம் ஊற்றி சாப்பாடு போட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் வீட்டில் இருந்த பெரியவர் கேட்டார், 5 ரூபாய்க்கு பேரம் பேசினியே ஆச்சி, 20 ரூபாய் இட்லி இலவசமாக கொடுத்துட்டியே அப்படின்னு. அப்போ தான் ஆச்சி சொன்னாங்க, வியாபாரத்தில் கணக்கு பார்க்கணுண்டா, கருணையில் கணக்கு பார்க்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை நடத்துகிற பாடம். நீங்கள் பாரத் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறார், அந்த பக்கம் ரதி மீனா வச்சுருக்கீங்க, நிறைய டிரான்ஸ்போர்ட் அதிபர்கள் இருக்கிறீங்க, நிறைய தொழிலதிபர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் தொழில்கள் மேம்பாடு அடைவதற்கு நீங்கள் காலம் முழுவதும் உழைக்கிறீர்கள். நேர காலம் என்று பார்க்காமல் அத்தனை அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதையும் தாண்டி நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் தான் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டும். ஒரு உதவி செய்கிற அந்த பாங்கு. அர்ஜுனன் கேட்குறான் கண்ணங்கிட்ட, கண்ண பரமாத்மா, என்ன கர்ணன் பெரிய கொடைவள்ளல்னு சொல்கிறீங்களே, அவன் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான், அவன் துரியோதன பணத்தை எடுத்து கொடுக்குறான்,
அவன் வீட்டு பணம் இல்லையே, நீ அவனை போய் கொடை வள்ளலுங்கிறியன்னா. கொடை வள்ளல் என்பது, கொடுக்கக்கூடிய குணம் என்பது, பெருந்தன்மை என்பது பிளட்ல இருக்கணும், சொல்லி கொடுத்து வர்றதில்லை. இயல்பாகவே பெருந்தன்மை என்பது இயல்பாக வரக்கூடிய ஒன்று. அப்ப சொன்னாரு, சரி பார்த்துடலாம், உன் பணங்கிற நீ கொடுக்க மாட்டுற, அவன் வேற ஒருத்தர் பணத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாட்டுற, சரி நாளைக்கு ஒரு போட்டி வைப்போம். ஒரு மலையை தங்கமாக மாற்றிட்டார் கண்ணபிரான். கடவுள் கண்ணன் மாற்றி விட்டார் தங்கமாக. காலையிலிருந்து மாலைக்குள்ளாக இரவு பகலும் உரசி கொல்லும் பொன்னந்தி மாலை பொழுது முடிகிற அந்த தருவாயில் போட்டி நிறைவு பெற்றணும், நீ கொடு அப்படின்னார். காலையில் வரிசையாக கியூவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு 1,05,000 ரூபாய் விற்கிது ஒரு பவுன். மலையை உடைச்சி ஒருத்தர் கஷ்டங்கிறாரு, ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனைங்கிறாரு, தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பாதி மலை கூட முடியலை. இரவு வந்துருச்சு, போட்டி முடிஞ்சிருச்சு, அர்ஜுனன் கோட்டா முடிஞ்சிருச்சு. மறுநாள் கர்ணன் வர்றார். வந்தோடனே ஒருத்தர் கேட்குறார், ஐயா 5 பெண் பிள்ளைகள் எனக்கு, ஒட்டிய வயிறும் கட்டிய சேலையுமாக என்னுடைய மனைவி இருக்கிறார். வறுமை எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கோர பிடியில் தள்ளி எங்களை வறுமை பசி தின்னுகிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கேட்கிறான். கர்ணன் என்ன சொன்னா, இந்த தங்க மலையை அப்படியே வச்சுக்கிட்டான். அவன் நினைச்சிருந்தா கொஞ்சத்தை எடுத்து கொடுத்துருக்கலாம். ஒரே ஆள்கிட்ட முடிஞ்சு போச்சு. ஒரே ஆள்கிட்ட இந்த தங்க மலையை அப்படியே வச்சுக்கப்போ அப்படின்ட்டு போயிட்டான். கண்ணபிரான் சொன்னார், பார்த்தாயா கொடுக்கக்கூடிய குணம் எப்படி இருக்கிறது, ஒரே ஆள்கிட்ட முடிச்சிட்டானையா கர்ணன். நீ வரிசையாக ஒவ்வொருத்தர்ட்டையும் எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தந்தையே, ஒரே ஒரு ஆள்கிட்ட நீ அத்தனையும் வச்சுக்கன்னு சொல்ற அந்த கொடை மாண்பு அதுதான் இன்று பேசப்படுகிறது. பெறுவதை விட கொடுப்பதில் தான் வாழ்க்கை உயர்ந்து நிற்கிறது நண்பர்களே. ஆகவேதான் நீங்கள் அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள். இதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பலத்த கைதட்டலாம், ஒருத்தர் மாத்திரம் இல்லை. நீங்கள் நல்லா கைதட்டினீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். அப்படி ஒருவேளை சிரமமாக இருந்ததுன்னா முன்னால் இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க, அவங்களாவது 100 வயசு வாழட்டும். ஆக கொடை மாண்பு தான் ஒருவனை உயரத்துக்கு இட்டு செல்கிறது. ஈதல் இசைப்பட வாழ்தல் ஊதியமில்லா உயிருக்கு. இந்த வாழ்க்கையில் எஞ்சி நிற்பது எது? புகழ்தான். கார்த்திக் என்ன செஞ்சாரு? டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காரு, பெரிய பஸ் ஓனரு. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு பஸ்ஸு விடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் எதிர்காலத்தில் எஸ்ஆர்எம் மாதிரி ட்ரெயின் விடுறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி. ஆசைப்படட்டும், அவரும் பெரம்பலூர் இவரும் பெரம்பலூர், இவரும் ஒரு ட்ரெயின் விடட்டும், கார்த்திக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி ட்ரெயின். ஆனால் அதையும் தாண்டி எங்கே நிற்கிறது? அவர் சொத்துக்கள், வாங்கிய சொத்துக்கள் பேசப்படுமா? அவர் சேர்த்த செல்வங்கள் பேசப்படுமா? அவர் வாங்கி வைத்த BMW ஆடி காரு புதுசாக வந்திருக்கு A6, அது பேசப்படுமா? ஜாக்குவார் வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, பேசப்படுமா? வாழ்கிற போது பேசப்படும், வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு பேசப்படாது. எது நெஞ்சி நிற்பது? புகழ்தான் எஞ்சி நிற்பது. அந்த புகழுக்குரிய காரியத்தை தான் நீங்கள் செய்கிறீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா? அதுதான் விலை மதிக்க முடியாத பரிசு. பிறர் விடுகிற கண்ணீரை துடைக்கின்ற கரம் எவருடைய கரமோ அவரைத்தான் கடவுளே வணங்குகிறார். அதான் முக்கியம். சங்க காலத்திலே அவ்வை என்ன சொன்னால், 2 ஜாதி தான், 2 ஜாதி தான் சங்க காலத்தில். சாதி 2 வேறில்லை, நீதி வருவாய் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுடத்தோர் பட்டாங்கி உள்ளபடி. சாதி 2 வேறில்லை, 2 ஜாதி தான். இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுடத்தோர். கொடுத்தவன் உயர்ந்த ஜாதி, கொடுக்காதவன் தாழ்ந்த ஜாதி. முடிஞ்சு போச்சு. இதுதான். நீங்கள்லாம் யார்? உயர்ந்த ஜாதி, அப்பர் கிளாஸ். கொடுக்கக்கூடிய மனம் ரொட்டேரியனில் இருக்கிறது, லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறது, இன்னும் எண்ணற்றவர்களிடத்திலும் இருக்கிறது. நாங்கள்லாம் அரசியலாளர்களாக இருக்கிறோம், அமைச்சர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய முதலாளிகளை, ஜெயவிலாஸ் முதலாளிகிட்ட கேட்டு, ஐயா இந்த ஊருக்கு இந்த லைட்டு போடணும்யா, உங்கள் பங்களிப்பு கொடுங்க.
ஐயா இந்த ஊரில் வந்து மழை வந்து வெள்ளம் வந்துருச்சு, உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க ஐயா அப்படிங்கிற அந்த பங்களிப்பு கருணையும் ஈரமும் உள்ள காரணத்தினால்தான் காலம் முழுவதும் ஒருவரை பேசப்படுகிறது. அதனால தானே சொல்கிறோம், கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு அடைமழையும் இல்லை. அதாவது நடிகர் பாலாஜி என்னிடத்திலே சொன்னார். நடிகர் பாலாஜி அவர்கள் செங்கல்பட்டு அப்போல்லாம் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடையலை. செங்கல்பட்டு பக்கத்தில் படப்பை தாண்டி ரயில்வே கிராஸ் போட்டிருக்காங்க. கார் நிற்கிது, அவர் கார் கருப்பு கண்ணாடி, உள்ளே இருக்கவங்க யாருன்னு தெரியாது. ஒரு வயசான பாட்டி, ஐயா ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஒவ்வொரு கார்லேயும் கேட்டுவார். இவர் காரில் வந்தோடனே இவர் உடனே 100 ரூபாய் நோட்டு 40-50 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே எடுத்து போடுறார். அந்த அம்மா வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு மவராச எம்ஜிஆர் நல்லா இருக்கட்டும்னாலாம். கோவம் வந்துருச்சு, கண்ணாடியை இறக்கி பணம் போட்டது பாலாஜிமா, நீ எம்ஜிஆரை சொல்கிறிய அப்படின்னு. அதுக்கு சொன்னாராம், கொடுத்தவர் யார் என்று தெரியாது, கொடுக்கக்கூடிய எவருக்கு குணம் இருக்கிறதோ அவர் எம்ஜிஆர். நான் அரசியல் பேசலை. ஒரு அது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த கொடுக்கக்கூடிய மாண்பு. அதனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி ஓடோடி வர்றோம். பல வேலைப்பளுகள் இருந்தாலும் உங்களை சந்திக்க வேண்டும், உங்களை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். விடைபெறுகிற இந்த தருணத்தில், நிறைவு விழாவில் இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட முத்தாய்ப்பாக நீங்கள் வருகை தந்து இவ்வளோ பேர் விற்றிருக்கிறீர்கள். எல்லாம் காரில் போயிடலாம், சில பேர் தங்கிட்டு நாளைக்கு போகலாம் என்று இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த நிறைவு விழா கருத்தையும் கேட்க வேண்டும் என்று இருக்கிறீர்களே, அதுதான் கொடை மாண்பின் உச்சம். கொடை மாண்பினுடைய உச்சம். அன்னை தெரசா எங்கோ வெளிநாட்டில் பிறந்தவர். கொல்கத்தா வீதிகளில் அனாதை சிறுவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்காக கையேந்தி உதவி கேட்கிறார். ஒவ்வொரு வீட்டினுடைய முற்றத்திலும் நின்று கொண்டு கையேந்தி கேட்கிறார், ஐயா ஏதாவது தாருங்கள், அனாதை சிறுவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு ஏதாவது அவர்களுக்கு தேவை, ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று கையேந்தி நிற்கிறார். ஒரு வீட்டில் கையேந்தி நின்ன உடனே அவன் கோபமா கதவை திறந்து காரி துப்பிட்டான். அன்னை தெரசா கோபப்படலை. அவங்க சொன்னாங்க, இந்த எச்சிலை நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய அனாதை சிறுவர்களுக்கு ஏதாவது தாருமையா என்றார். வெக்கி தலைகுனிந்து போனான். அவன் காலில் விழுந்து மன்றாடினான். அதுதானே ஒரு கருணை. கருணை எங்கே பிறக்கிறது? காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான்? தெய்வங்கள் யார்? நம்ம தான் தெய்வம், இங்கே இருக்கிறவங்க தான் தெய்வம். ஒருவருக்கொருவரை மதித்தல், ஒருவருக்கொருவர் அன்பு செய்தல், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், ஒருவருக்கொருவர் கருணை புரிதல், இதுதான் விலை மதிக்க முடியாத தெய்வங்கள். இங்கேருந்து நம்ம வந்து பெங்களூரில் போய் கும்பிட்றோம் சாமி, இங்கேருந்து மும்பைக்கு போகிறோம், கேரளாவுக்கு போகிறோம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறோம். பிரம்மா கோயிலுக்கு திருச்சிக்கு பக்கத்தில் போனால் தலையெழுத்தையே மாற்றிடுவான்னு அங்கேயே பல பேர் அங்கேயே கிடக்கான். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடியது எது தெரியுமா? தவமும் தானமும் தான். தானம்தான் உலகத்தில் உயர்ந்த பலம். அப்படிப்பட்ட ஒரு ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள். அதாவது வந்து ஒரு மனிதனுடைய ஈரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் மிக அழகாக படிக்கக்கூடிய மாணவி, 40 வகுப்பிலே 40 பேர் படிக்கிறார்கள், 40 மாணவிகள். அதிலே ஒருவர் கவிதையிலே சிறப்பு, கட்டுரையிலே சிறப்பு, மொழியியல் பாடத்திலே சிறப்பு, அறிவியலில் சிறப்பு, அத்துறையிலும் சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவி. ஒரு வாரம் வரவில்லை. ஒரு வாரம் தானே என்று விட்டால் 1 மாதம் வரவில்லை. 1 மாதம் தானே என்று சொன்னால் 2 மாதம் 3 மாதம் உருண்டோடி விட்டது. 3 மாத காலம் வரவில்லையே, என்ன ஆனதோ ஏதானதோ என்று விசாரிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு புற்றுநோய். புற்றுநோயினுடைய தாக்குதலால் அவருடைய முடி உதிர்ந்து விட்டது. பெண்ணுக்கு அழகு கூந்தல் தானே. ஆக முடி உதிர்ந்து விட்ட காரணத்தினால் அவள் மொட்டையோடு இருக்கிறாள், வர இயலவில்லை. ஆகவே வேதனையோடு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாள். இதை கேள்விப்பட்ட மாணவிகள் 39 பேரும் வீட்டுக்கு போகிறார்கள்.
அவன் அம்மா சொல்கிறா, உங்களை பார்க்கறதுக்கு 39 மாணவிகள் உன்னுடைய சக தோழிகள் வந்திருக்காங்கம்மான். இவ வெட்கப்பட்டு கொண்டே வெளியே வருகிறார். எப்படி நான் அவரை பார்ப்பேன்? மொட்டத்தலையோடு குற்றாலத்திலிருந்து வெளிவருகிற தண்ணீரை போல கண்களிலிருந்து வெளிவருகிற கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே வருகிறாள். 39 மாணவிகளை பார்க்கிறாள். 39 மாணவிகளும் மொட்டத்தலையோடு நிற்கிறார்கள். உனக்கு இல்லாத கூந்தல் எனக்கு எதற்கு என்று சொல்லுகிற அந்த கருணை அந்த மாணவிகளிடத்தில் இருக்கிறது. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நண்பர்களே. அப்படியான ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு லட்சிய பயணத்தில் நீங்கள் அடைய வேண்டும். ஒரு பலூன் விற்கிற ஒரு வியாபாரி பலூன் விற்று கொண்டே இருக்கிறார். பலூன் விற்று கொண்டு இருக்கிற போது ஒவ்வொரு பலூனை மேலே பறக்க விடுகிறார். கருப்பு பலூன் மேலே பறக்குது, சிகப்பு பலூன் மேலே பறக்குது, ஒவ்வொரு வண்ண ஊதா கலர் மேலே பறக்கிறது, பச்சை கலர் மேலே பறக்கிறது. அப்போ அந்த பையன் வந்து கேட்குறான், ஒவ்வொரு கலர் பலூனாக மேலே பறக்குதே, பறப்பதற்கு காரணம் அந்த கலராக இருக்கிறது, வண்ணங்கள் தான் காரணமா என்று கேட்கிறான். அந்த பலூன் வியாபாரி சொல்கிறான், தம்பி, பறப்பதற்கு வண்ணங்கள் மாத்திரம் காரணம் அல்ல, பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று ஒரு காரணம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்களில் தான் நீங்கள் உயர்வடைகிறீர்கள். எண்ணங்கள், மனசுதான் வாழ்க்கை. எண்ணங்கள் தான் மனசுதான் வாழ்க்கை. நல்லவற்றை நீங்கள் எண்ணுகிற போது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் அடைகிறீர்கள். அதுதான் முக்கியம். நல்லவற்றை நீங்கள் எண்ண உங்கள் மனசு விரிவடைய உங்கள் மனத அடிப்படையில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். நியூயார்க் தொடர்வண்டி நிலையத்தில் பில்கேட்ஸ் ஒரு காலகட்டத்தில் வேலையில்லாத இருக்கிற போது அமர்ந்திருக்கிறார். அப்போது பேப்பர் போடுகிற பையன் உட்கார்ந்திருக்கிறான், பேப்பர் விற்று கொண்டிருக்கிறான். பில்கேட்ஸ் அதையே பார்த்தார். பார்த்த உடனே பேப்பர் வேணுமான்னு கேட்குறான். என்கிட்ட காசு இல்லை தம்பிங்கிறான். அப்படியா, பரவாயில்ல, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது கொடுங்க. நான் அடுத்த தடவை எப்படி நியூயார்க் வருவேன், நான் எங்கேயோ இருக்கேன் வாஷிங்டனில், பரவாயில்ல வரும்போது கொடுங்கன்னு ஒரு பேப்பரை கொடுக்குறான் அந்த பையன். காலம் உருண்டோடி விட்டது. 2-3 மாதம் கழித்து திருப்பி அதே இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை. அதே நாற்காலி மேஜை, அதே தொடர்வண்டி நிலை ரயில்வே ஸ்டேஷன், அதே பேப்பர் போடுகிற பையன். அவன் கண்டுபிடிச்சிட்டான். சார் பேப்பர் வேணுமா சார் அப்படின்னு கேட்குறான். பணம் இல்லைப்பா. பரவாயில்ல, அடுத்த தடவை வரும்போது கொடுங்க சார். அவன் சொல்கிறான், ஏற்கனவே உங்ககிட்ட ஒன்று வாங்கியிருக்கனே, அதுக்கே தரலையே அப்படின்னா. பரவாயில்ல சார், அடுத்த தடவை வாங்கத்தாங்க. இப்படி 3 முறை அவன் பேப்பர் வாங்கிவிட்டான். பின்னாளில் வாழ்க்கை உருண்டோடியது. பில்கேட்ஸ் உயர்ந்த இடத்துக்கு வந்து விட்டார். ஆகச்சிறந்த பணக்காரர்களில் முதலிடத்தில், உலகத்தின் ஆகச்சிறந்த பணக்காரன் பில்கேட்ஸ். அவன் ஒரு நாள் யோசித்து கொண்டிருக்கிற போது, நமக்கு இலவசமாக 3 நாளிதழ்களை பேப்பரை கொடுத்தான் அல்லவா, அந்த கருப்பு இனத்து சிறுவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனக்கும் வயதாகிவிட்டது, அந்த சிறுவனும் இளைஞனாக இருப்பான், எப்படி இருப்பான் பார்த்து வரலாம் என்று நியூயார்க் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து யாருமே இல்லை, தனியாக போய் பார்க்குறார். அவன் கொஞ்சம் கடை வச்சுருக்கான், சாதாரண பிளாட்பாரத்தில் வச்சிருவான், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கடை வச்சுருக்கான். அவன் பார்த்தோன்னே சொல்லுகிறான், எப்படி இருக்கிறாய் ஜான், ஹவ் ஆர் யூ, நலமா என்று கேட்கிறான். நலம் என்று சொல்கிறான். என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்கிறான். நன்றாக நினைவிருக்கிறது சார், நீங்கள் என்கிட்ட பேப்பர் வாங்கினவர் தானேன்னு கேட்குறான். எஸ், ஆமை கரெக்ட், மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். இன்று நான் யார் தெரியுமா? பில்கேட்ஸ், ஆகச்சிறந்த கோடீஸ்வரர்களில் ஒருவர் உலகத்தில் என்று சொல்கிறார். ஆமாம் தெரியும் சார், நான் தான் பேப்பர் போடுறவன், எல்லா செய்திகளையும் படிக்கக்கூடியவன், உங்களை பற்றி நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்படி இருக்கிற போது என்ன நீ ஏன் சந்திக்கவில்லை என்று சொன்னார். சரி, சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது சார். சரி, உங்களுக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன்னார். பரவாயில்ல சார், ஒன்றும் வேண்டான்ட்டான் அந்த பையன். சரி பரவாயில்ல, நீ வேணான்னு சொல்லிட்ட. அதே சமயத்தில் நான் உனக்கிட்ட 3 பேப்பர் வாங்கியிருக்கேன்.
அந்த பேப்பருக்குள்ள பணத்தை இன்று கோடிகளில் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி வேண்டும் என்று கேட்டார் பில்கேட்ஸ். அப்போ கருப்பு இடத்து சிறுவன் சொன்னான், சார் நான் பேப்பர் வாங்குகிற போது ஏழை, நீங்கள் சாதாரணவர். இப்போது உலக கோடீஸ்வரர்களில் ஒருவர். அப்போது நான் கொடுத்த அந்த பேப்பருக்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் விலை சரியாக அமையாது, ஈடாகாது. எனக்கு நீங்கள் எத்தனை கோடி பணமும் வேண்டாம் என்று சொன்னார். தன்னுடைய பில்கேட்ஸ் வாழ்க்கை வரலாற்றிலே எழுதுகிறார், இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரர் என்று என்னை பில்கேட்ஸ் ஆகிய என்னை எழுதுகிறார்கள். உள்ளபடியே உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் பேப்பர் விற்கிற கருப்பு இடத்தை சேர்ந்த ஜான் தான் என்று சொன்னார். இதுதான் வாழ்க்கை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவராக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் யார் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் அடையாளத்தை தொலைத்து விடாதீர்கள். உங்களை ஒருபோதும் உங்கள் முகத்தை இழந்து விடாதீர்கள். ஒருபோதும் உங்கள் முகத்தையும் அடையாளத்தையும் இழந்து விட்டால் உங்கள் முகவரியை இழந்து விடுவீர்கள். அதுதான் இன்றைய கொடுக்கக்கூடிய செய்தி. உங்களை சந்தித்ததில், பார்த்ததில், பேசியதில் மற்றற்ற மகிழ்ச்சி. விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Thank you, Thiru Vaigai Selvan, for sharing your insights. நமது சிறப்பு விருந்தினர் திரு கே அண்ணாமலை அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நமது ட்ரீம் கான்ஃபரன்ஸுக்கு வர இயலவில்லை. அவர் இப்பொழுது நமக்கான வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார். அவரின் வாழ்த்து செய்தி இப்பொழுது காணொளி வாயிலாக. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 3000 சார்பாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா ரோட்டரி குழுமத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு முதலில் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நேரில் வந்து உங்களிடம் நான் உரையாடி இருக்க வேண்டும். இன்று நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவருடைய வருகை புதுக்கோட்டைக்கு இருக்கின்ற காரணத்தினால என்னால் நேரில் வந்து உங்களிடம் பேச முடியவில்லை. அதற்காக மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களை நேரில் சந்திப்பதற்கு நான் ஆர்வமாக இருக்கின்றேன். இந்த அற்புதமான அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய கவர்னர் திரு ரொட்டேரியன் கார்த்திக் அவர்கள், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ரமேஷ் பாபு அவர்கள், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டைரக்டர் என்னுடைய அருமை நண்பர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அண்ணன் முருகானந்தம் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெலிசிட்டேட்டா என்னுடைய சொந்த மாவட்டத்தை சார்ந்த அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இன்று இதற்கு முன்பு இருந்த மாவட்டத்தினுடைய ஆளுநர்கள், ரோட்டரி குழுமத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், மறுபடியும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். மிகச்சிறப்பாக உங்களுடைய மாவட்டம், ரோட்டரி மாவட்டத்தினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள் வந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். ரோட்டரியை பொறுத்தவரை எனக்கு மிக பிடித்த விஷயமே, ஒரு ரொட்டேரியனும் கூட ஒரு ஆண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கின்றார்கள், அறிந்து கொள்கின்றார்கள். உலகத்தில் எங்கே என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாம் என்ன பண்ணணும், நம்முடைய ரோட்டரி மாவட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆளுமைகளை அழைத்து பேச சொல்லுகின்றீர்கள். அதே போல் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. வல்லரசு இந்தியாவில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்கணும். முதல்ல இந்த வல்லரசு இந்தியா இது ரெண்டும் கூட நடக்குமா, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது நாம் ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் வல்லரசு இந்தியாவாக அது மாறுமா? ஸோ இதே கேள்வியை ரெண்டு விஷயமாக கூட பார்க்கலாம். ஒரு வல்லரசு நாடு என்பது இத்தனை காலமாக நான் பார்ப்பது பொருளாதாரத்தில் பெரிய நாடு. அமெரிக்காவை பொறுத்தவரை 32 ட்ரில்லியனுக்கு மேலே அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட 350 மில்லியன் 35 கோடி இருந்தாலும் கூட மிகப்பெரிய நாடாக இருக்குது பொருளாதாரத்தில். ஸோ பெரிய நாடு. கலாச்சார அடிப்படையில் அமெரிக்காவிட்டிருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. அது ஒரு மேற்கத்திய நாடு, மேலை நாடு, நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய நாடு. கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்மை விட பெரிய நாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே போல் சைனா இன்றைக்கி ஒரு வல்லரசு அப்படின்னு கேட்டோம்னா சைனாவும் வல்லரசு தான். 19-20 ட்ரில்லியன் டாலர் பெரிய ஒரு நாடு. அதே நேரத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. கலாச்சாரத்தில் ஊர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய நாடு. மிக மிக பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனாவும் கூட. இன்றைக்கி நமக்கு மேலே இன்றைக்கி ஜெர்மனி இருக்காங்க. நம்ம இப்போ ஜஸ்ட் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி 4வது பொருளாதார இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்தவரை வல்லரசுக்கும் பொருளாதாரக்கும் சம்பந்தம் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நான் உயர்ந்தனால தான் வல்லரசில் நான் பெரிய ஒரு மனிதன் என்கின்ற ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
ஸோ வல்லரசு இந்தியாவாக நாம் வரக்கூடிய காலம் என்பது பொருளாதாரத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும், சிந்தனையிலும் உயர்ந்திருக்க வேண்டும், கலாச்சாரத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் பவரை நிறையா நம்ம கொடுத்துருக்கணும். உலக மனிதர்கள் எல்லோரும் இந்தியாவை ஒரு பொருளாதாரத்தை வளர்ந்த நாடாக பார்க்காம நம்மிடம் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது, கலாச்சாரங்கள் இருக்குது, அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி எப்போதும் இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய சமகாலத்தில் ஒரு வல்லரசு இந்தியாவை நாம் பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கை. இன்றைக்கி நாம் 4 ட்ரில்லியன் டாலரை தொட்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் தொகை பெரிது, 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நாம் உலகத்திற்கு எதை சொன்னாலும் கூட அதற்கு முன்பு நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் என்று சொல்லக்கூடியது $2600 அமெரிக்க டாலருக்கு கீழே இருக்குது. அது கண்டிப்பாக $8000 தாண்டணும். அது ரொம்ப முக்கியம். அதான் முதல் குறியீடு. அதை நோக்கி நம்ம உழைத்து கொண்டிருக்கின்றோம். 2030, 35 வரும்பொழுது அந்த குறியீடை நம்ம எட்டி விடுவோம். அது ஃபஸ்ட்டு நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில், அதாவது பாவர்ட்டி என்று சொல்லுகின்ற வார்த்தையே மக்களுக்கு சில பொருட்கள் இல்லை, வருமானம் இல்லை, அவங்கக்கிட்ட பொருளாதாரம் இல்லை என்ற. இன்றைக்கி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு சொல்கிறோம். வீடு இல்லை, தண்ணி இல்லை, பக்கத்தில் ஸ்கூல் இல்லை, நல்ல நிம்மதியாக அவங்களால வாழ முடியல. இதெல்லாம் சேர்த்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படி அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அதை வைத்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி சராசரியாக இன்றைக்கி அது $2.2 அளவில் குறியீட்டில் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் $2.2 கீழே வருமானம் சம்பாதிச்சா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இது எல்லாமே இருக்குது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்குது. அது நம்முடைய முதல் வேலை. ரோட்டரி போன்ற அமைப்புகளுடைய முதல் வேலை. அது மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை நாம் களைய வேண்டும். எத்தனை மனிதர்களை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலேருந்து வெளியே கொண்டு வர்றோம், எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலேருந்து வெளியே கொண்டு வருகின்றோம். அந்த அளவுக்கு இந்த வல்லரசு இந்தியா என்கின்ற அந்த கனவை நோக்கி வேகமாக நாம் பயணம் செய்ய முடியும். ஒரு கவர்மெண்ட்டே ஒரு இன்எஃபிஷியன்சியில் தான் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. ஒரு எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் எஃபிஷியன்ட். ஏன்னா அது ரெண்ட் சீக்கிங், ப்ராஃபிட் சீக்கிங். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோஷியல் குட்டை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய நோக்கம். ஸோ நேச்சுரலாக இன்எஃபிஷியன்சி உள்ளே வந்துடும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசு வரும். ஒரு அரசுக்கும் கூட வேறு வேறு மனப்பக்குவம் இருக்கும். ஆனால் ரோட்டரி போன்ற அமைப்புகள் நேர்கோட்டு பாதையில் இன்றைக்கி நான் கவர்னராக இருக்கேன், அதன் பிறகு நெக்ஸ்ட் கவர்னர் இன்றைக்கி எலெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் யார் கவர்னர்னு தெரியும். தெர் இஸ் அ கண்டினியூட்டி இன் ஆப்ரேஷன். நாம் இந்த ஆண்டு எங்கள் ரோட்டரி டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை கோலை வைக்கிறோம். பெண்களுக்கான டாய்லெட் கட்டி கொடுக்கணும், ஸ்கூலில் எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய கோல், ரூரல் ரிஜுவினேஷன், அக்ரிகல்ச்சர் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் கையில் வைக்கிறீங்க. இன்றைக்கி என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இன்றைக்கி ரோட்டரி போன்ற அமைப்புகளும் கூட நம்முடைய யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்கக்கூடிய எஸ்டிஜி கோல்ஸ்க்கு நம்ம அலைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு அலைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்றொன்றும் கூட மனித குலத்தை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கும். அதை இன்னும் ஆக்சிலரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நம்முடைய முதல் பங்கு என்பது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. எதை செய்தாலும் கூட அதை அலைன் பண்ணி செய்யும். ஸோ இதை அலைன் பண்ணி வேகமாக அத்தனை மனிதர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி நம்ம எடுக்கணும். இரண்டாவது, ரோட்டரி போன்ற அமைப்புகள் இன்றைக்கி ஒரு பெரிய செல்ஃப் டிசிப்ளினை கொடுக்க முடியும். யாரு கொடுக்குறோமோ இல்லையோ, ரோட்டரி அமைப்பு தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக, தன்னுடைய நடத்தையின் மூலமாக ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கொடுக்க முடியும். எப்படி ஒரு மனிதர்கள் வாழ வேண்டும், எப்படி கட்டுக்கோப்பாக வாழணும், எப்படி ஒரு லீகல் மெக்கானிசத்துக்குள்ளே வாழணும், எப்படி ரூல் ஆஃப் லா. இன்றைக்கி இந்த நாடுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா வல்லரசு நாடுகள்கிட்ட ஒரு ரூல் ஆஃப் லா இருக்குதுங்க. ரூல் ஆஃப் லா, அதாவது எல்லோரும் ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, யாரும் அதை வயலேட் பண்ணுறதில்ல. நம்ம வயலேட் பண்ணிவிட்டு அரசு நம்மளைய பிடிச்சா தானே ஃபைனு, அரசே பிடிக்கலினா பிரச்சனை இல்லையா அப்படி. ஸோ அந்த மைண்ட் செட் இன்றைக்கி நம்ம மாற்றணும். இது இரண்டாவது விஷயமாக நான் பார்க்கின்றேன். நம்முடைய பங்கு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இரண்டாவது விஷயம், ஒரு ரூல் ஆஃப் லா, ஒரு ஆர்டரை நாம் ஃபாலோ பண்ணணும், சுற்றி இருக்கவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். அது இன்கம் டேக்ஸ் கட்டுறதெல்லாம் இருக்கலாம், ஒரு அடிப்படை நேர்மை நம்முடைய பர்சனல் லைஃப்பில் கடைப்பிடிப்பதாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அரசு சொல்லக்கூடிய ஒரு சட்டங்கள், ஒரு திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம். அரசு சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி அமெரிக்காவில் போய் பாருங்கள், எத்தனையோ பேர்த்துக்கு கரண்ட் பிரசிடென்ட் மேலே அதிருப்தி இருக்குது, இதுக்கு முன்னாடி அந்த பிரசிடென்ட் மேலே அதிருப்தி இருக்குது, பொலிட்டிக்கலி வேறு டிஃப்ரென்சஸ் இருக்குது. இருந்தும் அந்த ரூல் ஆஃப் லாவை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ரூல் ஆஃப் லா என்பது அரசாங்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் ஒரு வல்லரசு நாடாக ஒரு நாடு வர வேண்டும் என்றால் அடிப்படை இலக்கணம் என்பது எந்த அளவுக்கு அந்த மக்கள் ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி ரோட்டரி போன்ற அமைப்புகள் அந்த டிசிப்ளினை, செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரலாம். பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட நிறைய இன்ட்ராக்ஷன், கல்லூரி மாணவர்கள்ட்ட நிறைய இன்ட்ராக்ஷன், அந்த இம்பர்சனபிள் ஏஜ்னு நம்ம சொல்கிறோம், அந்த 20 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்ககிட்ட நிறைய நம்ம பேசணும், அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்கள ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரணும். அடிக்கடி நான் சொல்வேன், ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமராஜ்யம்னா ஐயோ ராமா வரணும், அப்போ தான் ராமராஜ்யம்.
ராமராஜ்யத்தினுடைய அடிப்படை என்பது ராமர் அவர்கள் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தார்களோ அந்த மக்கள் தான் ராமராஜ்யத்தை சொல்லுது. அது போன்ற மக்கள்கள் இருக்கிறாங்க, ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மக்கள்கிட்ட அன்பு இருக்குது, ஈகை குணம் இருக்குது, யாராவது துன்பத்தில் இருந்தால் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குது. அப்படிப்பட்ட மக்கள் ஒரு நாட்டிலே வரும்பொழுது அது ராமராஜ்யமாக அந்த நாடு மாறும். ஏன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு ராமர் வெளியே வருவாங்க. அப்படிப்பட்ட மக்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ரோட்டரிக்கு இருக்குது. ரூல் ஆஃப் லா அதை நம்ம கொண்டு வரணும். மூன்றாவது ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ். இன்றைக்கி நம்முடைய நாடு இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது 140 கோடி மக்கள் தொகை, சைனாவை ஓவர்டேக் பண்ணிட்டோம். சைனா அன்றைக்கி டீசலரேஷன் பாப்புலேஷன் இருக்குது. போன ஆண்டு சைனாவுடைய மக்கள் தொகை 1 மில்லியன், 10 லட்சம் பேர் சைனாவுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அதிகமாகிட்டு இருக்கோம். 165 கோடி வரைக்கும் நம்ம போய் அதன் பிறகு குறைய ஆரம்பிப்போம். அடுத்து ஒரு 25 ஆண்டுகள் நம்ம மேலே போவோம். இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இஸ் ஆல்சோ அ பர்டன், இஸ் ஆல்சோ அ பிளெஸிங், இஸ் ஆல்சோ அ கர்ஸ். இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கங்க, 1995 காலகட்டத்திலே 4.3 ட்ரில்லியன் போயிட்டாங்க. இன்றைக்கி 1 ட்ரில்லியன் குறைஞ்சிட்டாங்க. மேலே போன ஒரு நாடு இன்றைக்கி 1 ட்ரில்லியன் குறைஞ்சி கீழே இருக்குது பொருளாதாரத்தில். ஸோ நிறைய நாடுகள் சொல்லக்கூடிய செய்தி என்னங்க, இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த மக்கள் சக்தி, ஹியூமன் ரிசோர்ஸ் நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படும். இன்றைக்கி இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை நாம் பேர்டனாக எத்தனையோ பேர் பார்த்தாலும் கூட அதை பிளெஸிங்காக பார்க்கணும். அப்படின்னா அவ்வளோ பேர்த்த நம்ம எக்யூப் பண்ணுறோமா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொடுக்குறோமா, அந்த குழந்தை வளர்ந்து மாணவனாக மனிதனாக மாறும் பொழுது அந்த குழந்தை லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான டூல்ஸ் நம்ம கொடுக்குறோமா. இது மூன்றாவது நான் ரோட்டரிட்ட எதிர்பார்க்கக்கூடியது. சாஃப்ட் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மெக்கானிசம், நம்முடைய தாய்மொழி தமிழில் ஒரு கிரவுண்டிங், ஆன்மீகம் ஒரு கிரவுண்டிங், எத்தனையோ சாஃப்ட் ஸ்கில்ஸோடு இணைஞ்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் நம்முடைய பகுதியில் பாஸ் அவுட் ஆகிறவங்க ரோட்டரியோட அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அவங்களுக்கு எக்யூப் பண்ணி, ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்பொழுது பெரிய டிஸ்டர்பன்ஸ் நடக்க போகுது. அது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்னை பொறுத்தவரை நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட் கேரக்டரை இது மாற்ற போகுது. ஒரே ஒரு ஜாப் 30 வருஷம் 35 வருஷம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி மல்டிபிள் ஜாப், மல்டி டாஸ்கிங் ஜாபுக்கு ஏஐ நம்மளை கொண்டு போய் வைக்க போகுது. அதனால் நாம் இதற்கு நம்முடைய யூத்தை தயார் பண்ணுறோமா. ஏன்னா 36 வயசு தான் இன்றைக்கி மீடியன் ஏஜிங்க. அவ்வளவு பேர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் பர்பஸை உருவாக்கி கொடுக்கணும், அவங்க எதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்கிற கிளாரிட்டி கொடுக்கணும். இது மிக மிக முக்கியம். இவ்வளவு பெரிய மேன் பவர் சைனா பயன்படுத்தினாங்க, சரியான முறையில் பயன்படுத்தினாங்க. 135 136 கோடி வரும்பொழுதே சைனா அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஜெயிண்ட்டாக உருவானாங்க. டிப்ளமோ காலேஜஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவ்வளோ இடத்த உருவாக்குனாங்க. எல்லோரையும் வேலை செய்ய வச்சாங்க. உலக வரலாற்றில் ஒரு நாட்டில் 91 கோடி பேர் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து சரித்திரம் கிடையாது. சைனா அச்சீவ் பண்ணாங்க. 91 crore பீப்புள், 19 மில்லியன் பீப்புள் சைனாவில் வேலை பார்த்தாங்க. ஹையஸ்ட் பீக். அதுக்கப்புறம் அது டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஏஜ்டு பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் மூன்றாவது மிக முக்கியமானது நம்முடைய மாணவ செல்வங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல், இந்த பொட்டென்ஷியலை எப்படி வழிநடத்தி முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். இது நான்காவது மிக முக்கியமானது சென்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி இன் த கண்ட்ரி. ஏன் அமெரிக்கா சூப்பர் பவர்னா அமெரிக்கா பிலீவ்ஸ் இட் இஸ் அண்ட் சூப்பர் பவர். ஏன் சைனா இப்போ சூப்பர் பவர் ஆக போகுதுன்னா சைனீஸ் பிலீவ் தேர் சூப்பர் பவர். இந்தியாவில் அந்த சென்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி, பெசிமிசம் அதை உடைக்கணும். ஐடியாலஜிக்கல் கிளாஸ் இருக்கலாம், அரசாங்கத்தின் மீது கோவம் இருக்கலாம், எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு போட்டி இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அஸ் அ நேஷன், அஸ் அ பீப்புள் டுகெதர் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி எப்பவுமே இருக்கணும். எதையுமே பாசிட்டிவாக பார்க்கணும், எதையுமே பாசிட்டிவாக சிந்திக்கணும், எதையுமே பாசிட்டிவாக முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். இந்த 4 விஷயங்கள் ரோட்டரினால முடியும். ஏன்னா ரோட்டரிக்கு வந்து ஒரு கலர் அண்ட் கேரக்டர் இல்லைங்க. கேரக்டர் இருக்குது, அது பாசிட்டிவ். கலர் அண்ட் கேரக்டர்னா ஐடியாலஜிக்கல் கலர் அண்ட் கேரக்டர் இல்லை. அப்படி ஐடியாலஜின்னு வந்துட்டாவே, பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வந்துட்டாவே கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்கும். அதனால் ரோட்டரி அதையெல்லாம் தாண்டி எந்த கலர்லையும் எந்த ஐடியாலஜி கேரக்டர்லையும் மாட்டாமல் எல்லோருக்கும் சமமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலக அமைப்பு. அதான் ரோட்டரியின் வெற்றியும் கூட. அதனால் நிச்சயமாக ரோட்டரி சின்ன சின்ன வேலையை, ஒரு டேங்க்கில் நம்ம வேலை செய்கிறோம், ஒரு ரூரல் ஏரியாவில் வேலை செய்கிறோம், ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வேலை பார்க்குறோம், எல்லாமே இஸ் இட் அலைன் டு த சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இஸ் இட் அலைன் டு த யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வெளியே கொண்டு வர்றோமா. இது ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலை உருவாக்கி அவங்கள மேம்படுத்தி அடுத்து எடுத்துகிட்டு போகிறோமா, ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப்பை நமக்குள்ளே எப்படி ரோட்டரி குரூம் பண்ணுது, இதை சமுதாயத்திலேயே ரோட்டரி குரூம் பண்ண முடியுமா. லாட் ஆஃப் சோஷியல் லீடர்ஸ், லீடருங்கிற டைட்டில் இல்லாமல் லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய சோஷியல் லீடர்ஸ், இதையெல்லாம் ரோட்டரி செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் என்னால் நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கணும், உங்கள்கிட்ட கலந்துரையாடி இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அதுக்கான மன்னிப்பையும் கோரி அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திப்பதற்காக ஆர்வமாக காத்திருக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
We now request our district governor to honor our conference committee led by the conference chair, Rotarian Chidambaram. And now over to the conference committee. I request the conference committee to come to the dais. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். அந்த 2 நாட்களாக நம்முடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய சார்ஜன்ட் ஆர்ம்ஸ் அவர்களை பாராட்டும் நேரம் இது. சீஃப் சார்ஜன்ட் ரொட்டேரியன் மாதவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார்ஜன்ட் ஆஃப் சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார்ஜன்ட் ஆஃப் நிவேதிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார்ஜன்ட் ஆஃப் இர்சாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட ஆளுநர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். Sergeant Arms Madhavan from Vatalagundu, Sergeant Arms Srinivasan from Karambakudi, Sergeant Arms Irsat from Tiruchirayal, Sergeant Arms Nivedita from Madurai Malligai. Please, கொஞ்சம் வாங்க சீக்கிரமா. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஹையஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண திருச்சிராப்பள்ளி சக்சஸ் கிளப்பின் சங்க தலைவர் அவர்களுக்கு கவர்னர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் அளிப்பார்கள். சக்சஸ் 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 மாவட்டத்திலேயே அதிக பதவிகளை வழங்கிய சங்கம். ஆனா மாவட்டத்தில் அதிக பதவி வழங்கிய சக்சஸ் சங்கத்திற்கு ஆனா ஹையஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ் ஒருத்தர் மட்டும், பிரசிடென்ட் மட்டும் தான். தேங்க்யூ. அடுத்ததாக சார்ஜன்ட் ஆஃப் மாதவன், சார்ஜன்ட் ஆஃப் மாதவன், சீனிவாசன், நிவேதிதா, இர்சாத் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பொன்னாடி. இரண்டு நாட்களாக நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ரோட்டேரியன் மகேந்திரன் ஃப்ரம் ரோட்டிலபா வத்தலகுண்டு, ரோட்டேரியன்ஸ் சபீனா ஃப்ரம் ரோட்டிலபா திரிசாப் சக்தி அவர்கள் இருவரையும் மாவட்ட ஆளுநர்கள் இப்பொழுது வாழ்த்து தெரிவிப்பார்கள். நம்முடைய கான்ஃபரன்ஸின் நிகழ்வுகளை நினைவுகளாக என்றென்றும் மறக்க முடியாமல் வைப்பதற்காக 2 நாட்களாக நம்முடன் இணைந்து உழைத்த ஸ்ரீதர் பாரதி குழுவினர் சார்பாக எம்சி மகேந்திரன் அண்ட் சகினா அண்ட் ஸ்ரீதர் பாரதி குழுவினர் Sridhar Bharati Kulinar, please come. Sridhar Bharati Kulinar சார்பாக ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்.
இவர் இந்த அரங்கத்தில் மிக சிறப்பான ஏற்பாடுகளை நமக்கு செய்து கொடுத்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்த ஸ்ரீ வெட்டிங் ஃபேக்டரி தினேஷ் அவர்களுக்கு அவர் வெளியூர் போயிட்டார். இருந்தாலும் நமது ஆளுநர் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தினேஷ் மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுகள். இப்பொழுது கான்ஃபரன்ஸ் கமிட்டிக்கான ரெகக்னேஷன். ஒரு சிறப்பான கான்ஃபரன்ஸை கொடுத்த கரூரின் அனைத்து ரோட்டரி சேனலின் சார்பாக ஒரு ரெகக்னேஷனை வழங்க உள்ளோம்.